வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சரித்திர பயணத்தை மேற்கொள்ள போறோம். மனித நாகரிகத்தையே ஒரு சின்ன விலங்கு எப்படி மாத்தி அமைச்சதுங்கிறதுக்கான பயணம் இது. பெரிய பெரிய பேரரசுகளோட எழுச்சி, போர்கள், வீழ்ச்சின்னு அத்தனைக்கும் நடுவுல நம்ம காலடியில ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம நடந்து வந்த பூனைகளோட வரலாற்று தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். தயாரா இருக்கீங்களா? உள்ளே போகலாம். இப்போ உங்க வீட்ல சோஃபால கியூட்டா சுருண்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த பூனைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல மனித குலத்தோட பொது சுகாதாரத்தை காக்குற ஒரு மிக முக்கியமான ஹீரோவா அது இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்மளோட தானிய களஞ்சியங்களை பாதுகாக்கிறதுல இருந்து கொடிய நோய்களை பரப்பின எலிகளை கட்டுப்படுத்துறது வரைக்கும் காடுகள்ல வாழ்ந்த இந்த பூனைகள் எப்படி இன்னைக்கு இன்டர்நெட்டே ஆள்ற அளவுக்கு நம்ம வீட்டு செல்ல பிராணிகளா மாறுச்சுங்கிறது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான கதை. சரி, இந்த ஆச்சரியமான கூட்டாண்மை முதல்ல எங்க எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். பொதுவா நாய்களே மனிதர்கள் தான் பழக்கப்படுத்தி செல்லப்பிராணியா மாத்துனாங்க. ஆனா பூனைகள் விஷயத்துல அது நடக்கல. சொல்லப்போனா பூனைகள் தான் நம்மள தேர்ந்தெடுத்துச்சு. இதுக்கு பேரு சுய பழக்கப்படுத்தல், அதாவது செல்ஃப் டொமெஸ்டிகேஷன்னு சொல்லுவாங்க. பண்டைய மத்திய கிழக்கு நாடுகள்ல தானியங்களை சேமிச்சு வைக்கிற இடங்கள்ல எலிகளை வேட்டையாட காட்டு பூனைகள் வர ஆரம்பிச்சுது. எந்த பூனைகள் மனிதர்களை பார்க்க பயப்படாம தைரியமா நெருங்கி வந்துச்சோ அதுக்கெல்லாம் ஈஸியா சாப்பாடு கிடைச்சுது. மனிதனுக்கும் எலித்தொல்ல தீர்ந்தது. இப்படியே ஒரு லாபகரமான பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இயல்பா உருவாயிடுச்சு. இந்த 9000ங்கிற நம்பர் எதை குறிக்குது தெரியுமா? சைப்ரஸ் தீவுல அகழ்வாராய்ச்சியாளர்கள் 9000 வருஷம் பழமையான ஒரு மனிதன் மற்றும் பூனையோட கல்லறைய கண்டுபிடிச்சாங்க. சைப்ரஸ் ஒரு தனித்தீவு. அங்கே இயற்கையாவே காட்டு பூனைகள் கிடையாது. அப்போ கடல் கடந்து பயணம் செஞ்ச மனிதர்கள் ஒரு பூனைய தங்களோட பாதுகாப்பா கப்பல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த விலங்கு அவங்க நேசிச்சிருந்தா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோமானிய வீடுகள்ல ஆரம்பத்துல எலிகளை பிடிக்க வீசல்ங்கிற விலங்க தான் வளர்த்தாங்க. ஆனா பூனைகள் என்ட்ரி கொடுத்ததும் சீன் அப்படியே மாறிடுச்சு. மனிதர்களோட உணவு தானியங்கள் மட்டும் இல்லாம அந்த காலத்துல ரொம்பவே விலை மதிப்பற்றதா கருதப்பட்ட பாப்ரஸ் சுருள்களையும் எலிகள் கடிக்காம பூனைகள் தான் பாதுகாத்துச்சு. சொல்லப்போனா நம்ம முன்னோர்களோட அறிவையும் கலாச்சாரத்தையும் இவ தான் காப்பாத்துச்சு. பாம்பே நகரத்தோட சுவர் ஓவியங்கள்ல கூட மனிதர்களோட ரொம்ப நெருக்கமா வாழ்ந்த பூனைகளோட சித்திரங்களை நாம இன்னைக்கும் பார்க்க முடியும். ஆனா காலப்போக்குல பூனைகள் மேல மனிதர்களுக்கு இருந்த பார்வை அப்படியே மாற ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் அதீத மரியாதை, இன்னொரு பக்கம் பயம்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் மக்கள் போனாங்க. வரலாற்றை திரும்பி பார்த்தா பண்டைய எகிப்துல பூனைகளை மக்கள் தெய்வமா கொண்டாடினாங்க. பாஸ்டட்ங்கிற தெய்வமாவே பார்த்து யாராவது ஒரு பூனைய கொன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கூட கொடுத்தாங்க. பல ஆயிரக்கணக்கான பூனைகளை மம்மியாக்கி அடக்கம் செஞ்சாங்க. ஆனா அப்படியே நேர்மாறா இடைக்கால ஐரோப்பாவுல என்ன நடந்துச்சு தெரியுமா? குறிப்பா கருப்பு பூனைகளை இருள் மற்றும் சூனியத்தோட அடையாளமா பார்த்து கொத்து கொத்தா கொல்ல ஆரம்பிச்சாங்க. இதோட சோகமான விளைவு என்னாச்சுன்னா, பூனைகள் இல்லாததால பிளேக் நோயை பரப்பின எலிகளோட எண்ணிக்கை அங்கே தாறுமாறா அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உலகம் முழுக்க இருக்கிற பலவிதமான கலாச்சாரங்கள்ல பூனைகள் தங்களோட பாதச் சுவடுகளை ஆழமா பதிச்சிருக்கு. இளைக்கால இஸ்லாமிய மருத்துவமனைகள்ல நோய் தொற்று தடுக்கவும் சுத்தத்தை பராமரிக்கவும் இதை பயன்படுத்தினாங்க. வைக்கிங் மக்களோட கல்லறைகள்ல மனிதர்கள் கூடவே பூனைகளும் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஜப்பான்ல இன்னைக்கும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் மனேகி நெகோ சிலைகளா கடைகள்ல கையாட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம டச் மற்றும் சீன கலைகள்ல செழிப்பு, அமைதி, நீண்ட ஆயுளோட அடையாளமாவும் இந்த பூனைகள் கொண்டாடப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த பூனைகள் எப்படி உலகத்தோட மூலை முடுக்கெல்லாம் இவ்ளோ வேகமா பரவுச்சுன்னு பாப்போம். மனிதர்களோட இடம்பெயர்வு, வணிகம் அப்புறம் போர்கள் தான் பூனைகளை உலகம் முழுக்க கொண்டு போயிருக்கு. மத்திய கிழக்குல ஆரம்பிச்ச இவங்களோட பயணம் பட்டு பாதை வழியா வணிகர்களோட சரக்குகளை எலிகள் கிட்ட இருந்து பாதுகாக்க உதவியது. வைக்கிங் கப்பல்கள்ல ஏறி பயணிச்சு அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு புது தேசங்களை கண்டுபிடிக்க போனப்போவும் சாப்பாட்டை பாதுகாக்க பூனைகளை தான் கூடவே கூட்டிட்டு போனாங்க. ஆனா இதுல ஒரு சோகமான விஷயமும் இருக்கு. சில தீவுகள்ல இந்த பூனைகள் அங்கிருந்த உள்ளூர் பறவைகளையும் சிறு விலங்குகளையும் வேட்டையாடி சுற்றுச்சூழலையே பாதிக்கிற ஒரு ஆக்கிரமிப்பு இனமாவும் மாறிடுச்சுங்கிறது நாம மறுக்க முடியாத உண்மை. உண்மையிலேயே மனித நிறுவனங்களோட பொருளாதாரத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அமைதியா பாதுகாத்த சம்பளமில்லாத தொழிலாளிகள் இந்த பூனைகள் தான். மடாலயங்கள்ல துறவிகள் பல மாசமா சிரமப்பட்டு எழுதின ஓலைச்சுவடிகளை எலிகள் கிட்ட இருந்து காப்பாத்தினதே இவங்க தான். பிரிட்டிஷ் ராயல் கடற்படையில உணவை பாதுகாத்து மாலுமிகளோட உயிரை காப்பாத்தினாங்க. லண்டன் தபால் அலுவலகங்கள்ல முக்கியமான கடிதங்களை எலிகள் கடிக்காம ரோந்து போனாங்க. ஏன் மீன்பிடி கிராமங்கள்ல ராத்திரியில கருவாடுகளை பாதுகாக்கிற காவலாளிகளாவே அவங்க வேலை செஞ்சிருக்காங்க.
இந்த சின்ன விலங்கு எவ்வளோ பெரிய ஆறுதலா இருந்திருக்கு தெரியுமா? முதல் உலகப் போரோட கொடூரமான அகழிகளா இருக்கட்டும், இல்ல உயிரையே உறைஞ்சு போக வைக்கிற துருவ பயணங்களா இருக்கட்டும், குண்டுகள் வெடிச்சிட்டு இருக்கிற அந்த போர்க்களத்துல கூட ஒரு பூனையோட அமைதியான உறக்கம் வீரர்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியையும் இயல்பு வாழ்க்கையோட ஞாபகங்களையும் கொடுத்துச்சு. சில கடற்படை பூனைகளோட வீரத்தை பாராட்டி அதிகாரப்பூர்வமா பதக்கங்கள் கூட கொடுத்திருக்காங்க. இப்படி பல நூற்றாண்டுகளா வேட்டக்காரர்களாகவும் காவலாளிகளாகவும் இருந்த பூனைகள் எப்போ இந்த நவீன கால கியூட்டான செல்லப்பிராணியா மாறுச்சு? 19ஆம் நூற்றாண்டுல தான் பெரிய மாற்றம் வருது. நகரங்கள்ல பாதாளச் சாக்கடைகள் வந்து சுகாதாரம் மேம்பட்டதும் எலிகளோட நடமாட்டம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இதனால பூனைகளுக்கு களத்துல வேலையே இல்லாம போயிடுச்சு. ஆனா மனிதர்கள் அவங்கள விரட்டி விடல. விக்டோரிய காலத்துல வீடுகளுக்குள்ள பூனைகளை வளர்க்கறது ஒரு ஃபேஷனாவும் பெரிய அந்தஸ்தோட அடையாளமாவும் மாறிடுச்சு. லண்டன்ல நடந்த முதல் பூனை கண்காட்சி பூனைகளை வேலைக்காரர்கள்ங்கிற நிலையிலிருந்து அழகுக்காக ரசிக்கப்படும் வீட்டு விலங்குகள்ங்கிற அந்தஸ்துக்கு உயர்த்திருச்சு. இந்த கண்காட்சிகளோட வெற்றியால மனிதர்கள் குறிப்பிட்ட தோற்றங்களை கொண்ட பூனைகளை தேடிப் பெருக்க தொடங்குனாங்க. அரசர்களுக்கு பரிசளிக்க பயன்பட்ட சியாமீஸ் பூனைகள், விக்டோரிய ஆடம்பரத்தோட சின்னமா மாறின அதிக முடி கொண்ட பாரசீக பூனைகள், இப்படி பல இனங்கள் உருவாச்சு. மரபணு மாற்றத்தால வால் இல்லாம பிறந்த மேங்ஸ், முடியே இல்லாம பிறந்த ஸ்பிங்ஸ்னு பல புது புது வெரைட்டிகள் வந்துச்சு. ஒரு பூனையோட வேட்டையாடுற திறனை விட அதோட அழகுக்கும் நிறத்துக்கும் தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்படி ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு நம்மளோட இந்த மாடர்ன் இன்டர்நெட் யுகத்துல எப்படி இருக்கு? இன்னைக்கு பூனைகள் வெளியில சுத்தி திரியிற வேட்டைக்காரர்கள் கிடையாது. அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தராகிட்டாங்க. நவீன தொழில்நுட்பமும் கால்நடை மருத்துவமும் பூனைகளோட வாழ்க்கைய ரொம்பவே பாதுகாப்பானதா மாத்திருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகள்ல பாதுகாப்பான வாழ்க்கை, ராபிஸ் போன்ற நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள், தொலைஞ்சு போனா கண்டுபிடிக்க உதவுற மைக்ரோசிப்பிங்னு இதோட ஆயுட்காலம் இன்னைக்கு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தெருப்பூனைகளுக்கான கருத்தடை திட்டங்கள், வலுவான விலங்குகள் நலச்சட்டங்கள்னு மனிதர்களோட இரக்கமும் விரிவடைஞ்சிருக்கு. இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே தேவையில்ல, பூனைகள் தான் சோஷியல் மீடியாவோட சூப்பர் ஸ்டார்ஸ். இது ஒரு உலகளாவிய மொழியாவே மாறிடுச்சு. நம்மள சிரிக்க வைக்கிற மீம்ஸா இருக்கட்டும், கியூட்டான யூடியூப் வீடியோக்களா இருக்கட்டும், பூனைகள் தான் ட்ரெண்டிங். அது மட்டுமா, வைரல் ஆகிற சில புகழ்பெற்ற பூனைகள் மூலமா பேரிடர் நிவாரணங்களுக்கும் விலங்குகள் காப்பகங்களுக்கும் உலகெங்கிலும் இருக்கிற முகம் தெரியாத மனிதர்கள் கிட்ட இருந்து பல லட்சக்கணக்கான நிதிகள் கூட இன்னைக்கு திரட்டப்படுது. இது ஒரு ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சி இல்லையா? அகழ்வாராய்ச்சியாளர்கள் பழங்கால களிமண் கூரை ஓடுகள்ல ரொம்பவே எமோஷனலான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அது வேற ஒன்னும் இல்ல, ஒரு பூனையோட பாதச்சுவடு தான். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி காய வச்ச களிமண் மேல ஒரு பூனை ரொம்ப சாதாரணமா நடந்து போயிருக்கு. அந்த பாதச்சுவடு மனிதனோட வேலை நடக்கிற இடங்கள்லாம் பூனைகள் எவ்வளவு சுதந்திரமா எவ்வித தடையும் இல்லாம நம்ம கூடவே சுத்தி திரிஞ்சிருக்குங்கிறத ரொம்ப அழகா நமக்கு நினைவூட்டுது. நாம இந்த அற்புதமான சரித்திர பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். எலிகளை பிடிக்க தானாகவே நம்மள தேடி வந்து பழங்கால தானிய களஞ்சியங்களை காத்து கப்பல்கள்ல உலகத்தை வலம் வந்து போர்க்களங்கள்ல ஆறுதல் கொடுத்து இன்னைக்கு இன்டர்நெட்டையும் ஆள்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிற இந்த சின்ன விலங்கோட பயணம் உண்மையிலே நம்மள பிரமிக்க வைக்குது. இப்போ மீண்டும் ஒரு முறை உங்க சோஃபாவுல தீங்குற அந்த பூனைய பாருங்க. அது வெறும் ஒரு சாதாரண செல்லப்பிராணி மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களோட வரலாற்றையும் மனிதர்களுடனான அமைதியான அந்த பழங்கால கூட்டாண்மையும் தன் மரபணுக்கள்ல சுமந்து நிக்கிற ஒரு உயிருள்ள சரித்திரம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.